கந்த சஷ்டியில் நான் வந்து எல்லாருமே பொதுவாக கந்த சஷ்டி விரதம் இருக்கிறது வந்து குழந்தைக்காக இருப்பாங்க. அப்போ என்னோட முருகர் ஆராய்ச்சியில் நான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். இது வரைக்கும் அது எங்கேயுமே வெளியில் சொன்னதும் கிடையாது, எந்த நேர்காலையும் சொன்னதும் இல்லை. அப்போ இன்று காலையில் நான் தியானத்தில் முதல்ல இதை பெங்களூரில் நம்ம சொல்லுவோம், இதுக்கப்புறம் நம்ம வெளி உலகத்துக்கு சொல்லுவோம் அப்படின்னு ஒரு உத்தரவு வந்துச்சு. அதில் வந்து இதை சொல்கிறேன். என்ன விஷயம்னா, யாருக்காவது ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்க, நீண்ட காலமாக குழந்தை இல்லை அப்படின்னா, நீங்கள் இந்த நிகழ்ச்சியும் கிடையாது, முருகர் சம்பந்தமான எந்த நிகழ்ச்சியை நீங்கள் போகணும்னு சொன்னாலும் முருகர் கோயிலுக்காக நீங்கள் கிளம்பலாம். இப்போ இங்கேருந்து நீங்கள் திருச்செந்தூர் போகலாம். ஒரு வாரத்தில் பிளான் பண்ணி நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணுவீங்க. எல்லாருமே ஒரு கட்டத்தில் அசைவ மேலே ரொம்ப பிரியமாக இருந்தவங்க தான், நான் உட்பட. நான் பிரியாணிக்காகவே வந்து சென்னையிலேருந்து வேலூர் போய் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். இதெல்லாம் எங்கே மாற்றுச்சுன்னு பார்த்து, கர்நாடகா மண் வந்து உண்மையிலே வந்து முருக பக்தியில் வந்து நான் வந்து மெய் செலுத்து போயிருக்கேன். நான் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தேன். முருகர் ஆராய்ச்சியில் ஒரு விஷயத்தை வந்து உணர்ந்தேன். என்ன அப்படின்னா, உடனே முருகப்பெருமான் காட்டினா தான் கந்த சஷ்டி கவசம் எழுதிய பாலதேவரா சுவாமியோட பூர்வீகம் வந்து கர்நாடகா. என்னோட சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து கந்த சஷ்டி ஓலைச்சுவடி பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 ஆண்டுகள் பழமையான ஓலைச்சுவடி. நான் இப்பயும் அதை தொட்டு 2வது தடவையாக இப்போ போய் நான் பார்த்து அதை ஃபுல்லாக படிச்சுட்டு வந்தேன். இப்போ நம்ம இருக்கிற ஒரிஜினல் வெர்ஷன் கந்த சஷ்டிக்கும் முருகப்பெருமான் நீங்கள் உணர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணாலும் மன்னிப்பார். அவர் வந்து நீங்கள் வந்து விரதம் வந்து இருக்க முடியல, கடைசி நாள் தப்பாயிடுச்சு, இல்லை ஃபேமிலியில் யாராவது இறந்துட்டாங்க, விரதம் முடிஞ்சு அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்றைக்கு 6 நாள் விரதம் இருக்குன்னு நினச்சிக்கோ, அப்பயும் உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். இந்த சஷ்டிக்கு விரதம் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் போன சஷ்டிக்கு விரதம் இருந்து வேண்டுதல் நிறைவேறினவங்க தான். கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். இந்த நிகழ்ச்சிக்கு எத்தனை பேர் வீட்டில் சண்டை போட்டு வந்தீங்க? வீட்டில் சண்டை போட்டு போகவே கூடாதுன்னு சொல்லி சஷ்டி விரதம் இருக்கேன், உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு எத்தனை பேர் சண்டை போட்டு வந்தீங்க? சண்டைனா வந்து போவேனான்னு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் மீறி வந்திருப்பீங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சி கிடையாது, முருகர் சம்பந்தமான எந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் போகணும்னு சொன்னாலும் முருகர் கோயிலுக்காக நீங்கள் கிளம்பலாம். இப்போ இங்கேருந்து நீங்கள் திருச்செந்தூர் போகலாம். ஒரு வாரத்தில் பிளான் பண்ணி நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிடுவீங்க, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருவீங்க. வெள்ளிக்கிழமை கிளம்புறீங்கன்னா வியாழக்கிழமை காலிலேருந்தே உங்களுக்கு பெரிய டென்ஷன் வர ஆரம்பிச்சிடும். புருஷன் மனைவி 2 பேருமே போகணும்னு நினைச்சிங்கப்போ புருஷன் சொல்ல நான் வரல, நீ தனியாக போயிடுவாங்க. பொண்டாட்டி சொல்ல நான் ஏன் தனியாக போனேன், நானும் போகவே இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி தடைகள் வந்துட்டு காரணம் என்னன்னா, இந்த 6 படை தாண்டி முருகப்பெருமான் சக்தி எங்கன்னா அது மாதிரி அங்கெல்லாம் போகிறது ஒரு பெரிய தடை வந்துகிட்டே இருக்கும். அது மீறி நீங்கள் போகிறப்ப தான் வாழ்க்கையில் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. இன்னொரு விஷயம் வந்து சமீபத்தில் என்னோட சோசியல் மீடியா பக்கத்துல வந்து கந்த சஷ்டி ஓலைச்சுவடி பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 ஆண்டுகள் பழமையான ஓலைச்சுவடி. நான் இப்பயும் அதை தொட்டு 2வது தடவையாக இப்போ போய் நான் பார்த்து அதை ஃபுல்லாக படிச்சுட்டு வந்தேன். இப்போ நம்ம இருக்கிற ஒரிஜினல் வெர்ஷன் கந்த சஷ்டிக்கும் ஓலைச்சுவடி இருக்கிற கந்த சஷ்டிக்கும் ஒரு சில இடத்துல நிறைய வார்த்தைகள் மாறுது. எனக்கு ஒருத்தர் சொன்னார், அசுரர் குடிக்கெடுத்த ஐயா வருங்கன்னா இருக்கு. இன்னொருத்தர் சொன்னார், சார் அசுரர் குடிக்கெடுத்த ஐயான்னு இருக்கு. அப்போ அது ஒரு தமிழ் புலர் விளக்கம் சொன்னார். முருகருக்கு நீங்க அழிச்சு பழக்கமே கிடையாது சார், அசுரருக்கும் குடி கொடுத்துருக்காரு, அவரு அசுரனையும் வாழ வச்சிருக்காரு. அதனால அசுரர் குடி கொடுத்த ஐயான்னு இருக்கணும்னே சரி ஒரிஜினல் வருஷம் இப்போ என்ன இருக்குன்னு பாக்குறப்போ அது ஒரிஜினல் வருஷம் அசுரர் குடி கொடுத்த ஐயான்னு தான் இருக்கு. இந்த மாதிரி பல வார்த்தைகள் வந்து 1, 2 எல்லாமே மாறி இருக்கும் போது அப்படியே கந்த சஷ்டி ஓலைச்சுவடியை பத்தி நான் நிறைய விஷயம் தெரியும். ஆல்ரெடி நான் முருகர் ஆராய்ச்சியில ஒரு விஷயத்தை வந்து உணர்ந்தேன். என்ன அப்படின்னா, உடனே முருகப்பெருமான் காட்டினா தான் கந்த சஷ்டி கவசம் எழுதிய பாலதேவரா சுவாமியோட பூர்வீகம் வந்து கர்நாடகா. எனக்கு வந்து அப்பதான் நம்ம ஏன் தொடர்ந்து பெங்களூருக்கு போயிட்டே இருக்கோம், வேற எந்த இடத்துக்கும் போவோமான்னு தெரியல. திரும்ப பெங்களூருக்கு போகணுமா. இப்போ நான் வரப்போ கூட ராகேஷ் கிட்ட கடைசி அப்போ பெங்களூர் வந்தேன்னா இந்த மாசம் தான் வந்தேன் அப்படின்னு. பாலதேவரா சுவாமியோட பூர்வீகம் மட்டும் கிடையாது, திருவண்ணாமலையில பல சித்தர்கள் பல மகான்கள் இருக்காங்கன்னா அதுக்கு எல்லாம் முன்னோடியா இருக்கிற வந்து சேஷாத்ரி சுவாமிகள். நான் என்னைக்கு திருவண்ணாமலைக்கு போனாலும் எப்போ போனாலும் 3 இடத்துக்கு வந்து போவோம் அப்படின்னு மாட்டேன். ஒன்று சேஷாத்ரி சுவாமிகள், இன்னொன்று ரமண மகரிஷி ஆசிரமம், இன்னொன்று வந்து யோகி ராமசார் இருப்பார். இந்த 3 இடமும் நீங்கள் வந்து சித்தர்னு நினச்சிக்கும் போகலாம், இல்லை அங்கே குரு இருக்கான்னு நினச்சி போகலாம், இல்லை சிவபெருமான் இருக்கான்னு நினச்சி போகலாம், முருகர் இருக்கான்னு நினச்சி போகலாம். ஆனால் இந்த 3 இடத்துக்குமே நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வெளியில் வரப்போ உங்களோட மிகப்பெரிய சேஞ்ச் ஆனது வந்து உணர்வீங்க. அந்த சேஷாத்ரி சுவாமிகளோட பூர்வீகம் கர்நாடகா தான். அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். நான் இப்பயும் வந்து எல்லாத்தையும் அதை சொல்லிட்டே இருப்பேன். கர்நாடகாவிலேருந்து வந்திருக்காரு, ஏன்னா அவர் சிவபெருமானோட அவதாரமாக தான் பார்க்குறாங்க. இந்த கர்நாடகா மண் வந்து உண்மையிலே வந்து முருக பக்தியில் வந்து நான் வந்து மெய் செலுத்து போயிருக்கேன். நான் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தேன், தமிழ்நாட்டில் கூட வந்து முருகன் என்னை கைவிட்டார், முருகனை கும்பிடவே மாட்டேன், முருகன் ஃபோட்டோ உடைச்சிட்டேன், முருகனை நம்பி நடுத்தருக்கு வந்துட்டெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் இத்தனைக்கிட்ட ஒரு 1.5-2 வருஷமாக பெங்களூருக்கு வந்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த முருக பக்தனுமே முருகனை நம்பி எனக்கு வாழ்க்கை போச்சு, முருகனை கை விட்டார்னு சொன்னதே இல்லை. அது வந்து இந்த பக்தி வந்து
என்ன ஆனாலும் நான் முருகனை கும்பிட்றேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் பல பேரை பார்த்துருக்கேன். அதுக்கு உதாரணம் நந்திதா அம்மா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சார் உயிரே போனாலும் முருகனை விட மாட்டாங்க சார் அப்படின்வாங்க. முருக பக்திக்கு மொழி, இனம், பேதம் எதுவுமே கிடையாது. எத்தனையோ இஸ்லாமியர்களை நான் சந்திச்சிருக்கேன், எத்தனையோ கிறிஸ்தவர்களை சந்திச்சிருக்கேன். இப்போ சமீபத்தில் சிங்கப்பூர் போனப்போ சீன மதத்தை சேர்ந்தவங்க கூட முருகரை வழிபடுறாங்க. அதேமாதிரி மலேசியாவில், வியட்நாம்லேருந்து என்னோட காணொலி ஒருத்தர் வந்து பார்த்துட்டு வந்தார். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி மொழின்னா சப்டைட்டில் வச்சு பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ முருக பக்திக்கு வந்து மொழி, இனம், பேதம் எதுவுமே இல்லை. கந்த சஷ்டியில் நான் வந்து எல்லாருமே பொதுவாக கந்த சஷ்டி விரதம் இருக்கிறது வந்து குழந்தைக்காக இருப்பாங்க. அப்போ என்னோட முருகர் ஆராய்ச்சியில் நான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். இது வரைக்கும் அது எங்கேயுமே வெளியில் சொன்னதும் கிடையாது, எந்த நேர்காணலும் சொன்னதும் இல்லை. அப்போ இன்று காலை நான் தியானத்தில் முதல்ல இதை பெங்களூரில் நம்ம சொல்லுவோம், இதுக்கப்புறம் நம்ம வெளி உலகத்துக்கு சொல்லுவோம் அப்படின்னு ஒரு உத்தரவு வந்துச்சு. அதில் வந்து இதை சொல்கிறேன். என்ன விஷயம்னா, யாருக்காவது ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்க, நீண்ட காலமாக குழந்தை இல்லை அப்படின்னா நிமலன் பேர் வைக்கிறேன்னு வேண்டிக்கிங்க. நிமலன், நீ-ம-ல-இன், நிமலன் பேர் வைக்க. ஆண் குழந்தை பிறந்த நிமலன் பேர் வைக்கிறேன்னு வேண்டிங்க. பெண் குழந்தை பிறந்தால் அதுக்கு நான் இன்னும் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். அது நான் அடுத்த இதில் நான் பதிவாக சொல்கிறேன். நிமலன் பேர் வைக்கிறேன்னு வேண்டிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறந்து நிமலன் பேர் வைப்பீங்க. இது சத்தியம். இது ஒன்றும் எந்த நேர்காணலையும் நான் பதிவாக கூட சொன்னதே இல்லை. அடுத்ததான் வந்து அசைவம். முருக பக்தர்கள் அசைவம் சாப்பிடலாமா, கறி சாப்பிடலாமா, மீன் சாப்பிடலாம். நீங்கள் முருக பக்தர்கள் எல்லாருமே ஒரு கட்டத்தில் அசைவம் ரொம்ப பிரியமாக இருந்தவங்க தான், நான் உட்பட. நான் பிரியாணிக்காகவே வந்து சென்னையிலேருந்து வேலூர் போய் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். இது எல்லாம் எங்கே மாற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பற்றற்று நீங்கள் போகிறீங்களா, நீங்கள் எதோ ரொம்ப பிடிச்சி நீங்கள் எடுக்கிறீங்களா, அப்போ தான் வாழ்க்கையில் ஒன்று கிடைக்கிது. நான் கண்ட உண்மை. ஸோ அசைவத்தும் பக்திக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் 48 நாள் விரதம் இருக்கீங்களா, அந்த 48 நாள் உண்மையாக இருங்க. 6 நாள் விரதம் இருக்கீங்களா, அந்த 6 நாளும் உண்மையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு இப்போ நீங்கள் பிடிச்சதை சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. எல்லா கடவுளுமே சரி உங்கள் உள்ளத்தை தான் பார்க்குறாங்க. உங்கள் வயிற்றில் என்ன இருக்குது, கறி சாப்பிட்டீங்களா, முட்டை சாப்பிட்டீங்களா பார்க்குறேன். உங்கள் உள்ளம் எவ்வளோக்கு எவ்வளோ, உங்கள் உள்ளத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இறைவனை சிம்மாசனம் போட்டு அமர வச்சுருக்கீங்களோ அப்படி தான் உங்களோட ஊழ்வினை கர்மவினை மாறி இறைவன் உங்ககிட்ட வருவார். ஆனால் அசைவத்துக்கும் பக்திக்கும் சம்மந்தமே கிடையாது. வள்ளலார் ஐயா சொன்னதாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம உணரக்கூடிய விஷயம். உண்மையிலே வந்து அசைவம் சாப்பிடாம இருந்தால் நல்லது தான். ஆனால் வேதாந்த மகரிஷி அவரும் கிட்டத்தட்ட பெங்களூர் பூர்வீகமாக கொண்டு வர்றார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் பிறந்து அவன் ஒரு 500 ஆடு 500 கோழி சாப்பிடணும்னு விதி இருந்தா அதை அவன் சாப்பிட்டா தான் இந்த பிறப்போட முடியலன்னா திரும்ப இதுக்காக அடுத்த பிறப்பு எடுப்பான் அப்படின்றார். என்னோட கர்ம ஆராய்ச்சியில் தொடர்ந்து இதை பற்றி நான் பெரிய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த இமாச்சல் பிரதேச ஒரு கோயிலுக்கு போகிறேன். அந்த கோயிலில் ஒரு மிகப்பெரிய வழிபாடு இருக்குது. இது வரைக்கும் தமிழ்நாட்டிலையும் தமிழ் மொழியும் யாரும் அந்த கோயிலை பற்றி பேசினதில்லை. கண்டிப்பாக நான் அந்த காணொலி எடுத்து பதிவு பண்ணுறப்போ அது மிகப்பெரிய பேசு பொருளாக நடக்கும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஐயோ நான் வந்து விரதத்தில் இருந்தேன், தெரியாமல் முட்டை சாப்பிட்டேன், தெரியாமல் முட்டை போட்ட கேக் சாப்பிட்டேன், என் வேண்டுதல் நடக்காதோ, இல்லை நான் எங்கேயா போகிற இடத்துல வெஜிடபிள் பிரியாணி நினச்சிட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன்னு எந்த குழப்பமாக இருக்காதீங்க. முருகருக்கும் உங்களுக்கும் நடுவில் யாருமே இருக்கக்கூடாது. இதுதான் உண்மை. நான் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் முருகப்பெருமான் நீங்கள் உணர ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணாலும் மன்னிப்பார். அவர் வந்து நீங்கள் வந்து விரதம் வந்து இருக்க முடியல, கடைசி நாள் தப்பாயிடுச்சு, இல்லை ஃபேமிலியில் யாராவது இறந்துட்டாங்க, விரதம் முடிஞ்சு அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்றைக்கு 6 நாள் விரதம் இருக்குன்னு நினச்சிக்கலாம், அப்பயும் உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். இந்த சஷ்டிக்கு விரதம் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் போன சஷ்டிக்கு விரதம் இருந்து வேண்டுதல் நிறைவேறினவங்க தான். கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வனவோர்க்கே மேலான தேவனை